الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون الذين آمنوا بالله ورسوله ثم لم يرتابوا وجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله أولئك هم الصادقون وقال أيضا أفمن كان مؤمنا كمن كان فاسقا لا يستوون وقال أيضا والعصر إن الإنسان لفي خسر للذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, முஹர்ரமுடைய இஸ்லாமிய முதல் வருட மாதம் எப்படி சங்கையானதோ அதுபோல நாம் இருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய மாதம் மிக சங்கையானது. இன்று புற 28, நாளைக்கு பிறை 29. நாளை மாலை ஷாபானுடைய இஸ்லாமிய கலண்டரின் படி 8ஆம் மாதத்தின் பிறை பார்க்கப்படும். நாளைக்கு மாலையில முஹர்ரம் 1, சஃபர் 2, ரபியுல் அவ்வல், ரபியுல் இஸ்தானி, நபி அவர்கள் பிறந்த வஃபாத் ஆகிய மாதம் 3, அது பிறகு 4, ஜுமாதல் ஊலா, ஜுமாதல் உக்ரா 5, 6. இப்ப நாம் இருக்கக்கூடிய ரஜபுடைய மாதம். அடுத்து வரக்கூடியது ஷாபானுடைய மாதம். ஷாபான் என்னுடைய மாதம் என்ற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதுக்கு அடுத்து வரக்கூடிய 9வது மாதம் ரமலானுடைய மாதம். அதை தொடர்ந்து 10 ஷவ்வால், 11 ஜுல்காதா, 12 ஜுல்ஹிஜ்ஜா. நல்ல நினைவு வச்சுக்கோங்க, ரமலானுக்கு பிறகு ஜுல்காதா 11 மாதம், ஜுல்ஹிஜ்ஜா 12, முஹர்ரம் 1. இது 3 தொடர்ச்சியாக வரக்கூடிய மாதங்கள் மிக சங்கையான மாதம். அதுபோல சங்கையான மாதம் தான் இன்று நாம் இருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய மாதம். ரஜப் மாதம் மிக சங்கையானது. இதுல இந்த 4 மாதங்கள் அல்லாஹு தஆலா யுத்தங்கள் எல்லாம் தடுத்திருக்கிறார். சஹாபாக்களுக்கு விதிக்கப்பட்ட சட்டங்களில் அஷ்ஹுருல் ஹுரும் என்று குர்ஆன் இந்த மாதங்களை மிக சங்கையான மாதம் வர்ணித்திருக்கிறார். அந்த மாதம் ரஜபுடைய இஸ்லாமிய கலண்டருடைய 7வது மாதத்தில் 28ஆம் திகதியில் நாம் இருக்கிறோம். நாளை 29 மாலை பிறை பார்க்கப்படும். நாளைக்கு 10ஆம் திகதி, 10ஆம் தேதி நாளை பிறை தென்பட்டால் 11 ஷாபானுடைய முதல் பிறையாக இருக்கும். அதை தொடர்ந்து வரக்கூடிய மார்ச் மாதம் 10ஆம் திகதி ஷாபானுடைய 29ஆக மாறும். ஷாபானுடைய 29க்கு தான் நாம் ரமலானுடைய பிறையை பார்க்கணும். அப்ப மொத்தமாக ஒரு மாதம் தான் இருக்கிறது ரமலானை அடைவதற்கு. இப்ப நாங்கள் இருக்கிறோம் ரஜபுடைய 7வது மாதத்தில். அடுத்து வரப்போகிறது ஷாபான், 3வது வரப்போகிறது ரமலான். ரமலான் முடிய 3 தொடர்ச்சியான மாதங்களும் சங்கையான மாதங்கள். அது ஜுல்காதா, ஜுல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். அதுல அல்லாஹ்வுடைய கடமைகள் நிறைவேற்றப்படும். இந்த ரஜபுடைய மாதத்துல 2 பிரதானமான பெரியார்கள் உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். 101ஆம் ஹிஜ்ரில உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 5வது கலீஃபா
என்று போற்றப்படக்கூடிய அந்த பெரிய மகான் அவர்கள் ஆட்சி செய்த காலம் மிக பொன்னான காலம். அவர்கள் அல்லாஹு தாலா ஒரு குறுகிய கால ஆட்சி கொடுத்தான். ஹிஜ்ரி நபி அவர்களுடைய அந்த ஹிஜ்ரி வஃபாத்துக்கு பிறகு வரக்கூடிய அந்த ஹிஜ்ரியுடைய கலண்டர் படி அவர்கள் 101ஆம் ஹிஜ்ரியில் வஃபாத்தாகிறார்கள். அதே போல இந்த உலகத்திலிருந்து பிரிந்த ஒரு பிரதானமான இமாம் தான் நாம் எல்லாரும் மதிக்கக்கூடிய, இந்த நாடு மட்டுமல்ல உலகத்தில் 3 ஒரு பகுதி முஸ்லிம்கள் மிக சங்கைப்படுத்தக்கூடிய இமாம் முஹம்மது பின் இத்ரீஸ் அஷ்-ஷாஃபிஈ, இமாம் ஷாஃபிஈ அவர்களும் இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் வஃபாத்தானார்கள். அவர்கள் எகிப்துல ஈஜிப்ட்ல அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வஃபாத்தாகியது 204ஆம் ஹிஜ்ரியில். 101ல உமர் இப்னு அப்துல் அசீஸ், 204ல இமாம் ஷாஃபிஈ. இமாம் ஷாஃபி அவர்கள் ஒரு அனாதையாக பிறந்தார்கள். நான் ஏன் இமாம் ஷாஃபியை இந்த ரஜபுடைய மாசத்துல அதுவும் கடைசி நாள்ல ஞாபகப்படுத்தினா, அவர்கள் பிறந்த ஊரு தான் கஸ்ஸா. இன்னைக்கு கஸ்ஸா எப்படி இருக்குது என்று ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் குமுறலும் அழுகையும், ஒவ்வொரு மனிதன் என்று மதிக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் குமுறலும் அழுகையும். இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல என்னதான் சக்திகளை பயன்படுத்தி அவர்கள் இதை தடுக்க நாடினாலும் அல்லாஹு தாலா உலகத்தில் ஒவ்வொரு காதலையும் இதை எத்த வச்சிருக்கிறான். இது எப்படி அநியாயம் நடக்கிறது, அநியாயத்தை உலகம் புரிந்து கொள்றது மாத்திரமல்ல, உலகத்தில் அல்லாஹு தாலா முஸ்லிம் அல்லாதவர்களையும் இந்த உண்மைக்காக பேச வச்சிருக்கிறார். நாங்களும் தொடர்ந்து பேசுவோம், துஆவும் செய்வோம். இந்த மெம்பர் மேடையில என்னுடைய இந்த குத்பாவுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஈடேற்றத்தையும் அந்தஸ்தையும், மௌத்தாயினவர்களுக்கு ஷஹாதத்துடைய அந்தஸ்தையும், உயிர் வாழக்கூடிய அந்த குழந்தைகள் அப்பாவி மக்களுக்கு ஈடேற்றத்தை வெற்றியை கொடுக்கணும் என்று அல்லாஹ் இடத்துல பிரார்த்திப்போம். நிச்சயமாக சில உயிர்கள் பறிப்போறது என்பது அது லேசான காரியம் அல்ல. அது அநியாயமாக ஒரு உயிர் பறிப்போனாலும் இஸ்லாம் சொல்றது, நீங்க ஒரு உயிரை கொண்டா அன்னமா கத்தல நாச ஜமீஆ, நீ உலகத்தையே கொண்டதுக்கு. இந்த மனப்பதிவு எங்களுக்கு தெரிக்கணும். ஒரு உயிரை கொள்றது ரஜுலுன் யுரீது அஹ்தமாலி, ஒருவன் சாதாரணமாக உண்ட பொருளை பறிக்க வருகிறான். யுரீது அஹ்தமாலி, எந்த பொருளை பறிக்கிறான். லா தூதி, நீ அவனுக்கு கொடுக்காதே. ஃபைன் அஹதனி வ கபதனி வ கஸப, அவன் பறிச்சு எடுத்தால் லா தூதி, நீ அவனுக்கு கொடுக்காது. நான் கொடுக்காட்டி ஃபைன் கதலனி, அவன் என்ன கொண்டு விட்டால் அந்த ஷஹீது, நீ ஷஹீதாகிவிட்டாய். காத்தல் நீ அவனை கொண்டால் அவன் நரகத்துக்கு போவான். இதுதான் 89 to 99 பீனல் கோட் செக்ஷன் இந்த நாட்டில் செல்ஃப் டிஃபென்ஸ் என்ற, அது உலகத்தில் ஐக்கிய நாட்டு சபையிலையும் உள்ள ஒரு சட்டம் தான். செல்ஃப் டிஃபென்ஸுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை பொருளை பாதுகாக்க ஒருவன் டிஃபென்ஸ் செய்யக்கூடிய நேரத்தில் அவனுக்கோ பிறருக்கோ உயிராபத்து வரக்கூடிய சட்டம் ஒன்றும் உலக நாடுகள்ல அது பதிவாக இருக்கிறது. கண்ணியமானே, ஒரு சாதாரணமான ஒரு பேனாவை பறிக்க வந்த ஒருவனுக்கு இப்படி செய்து அவன் கொல்லப்பட்டால் அவன் ஷஹீத் என்று சொன்னா, இஸ்லாம் அல்லாஹ்வுக்காக, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக, அந்த ரஜபுடைய மாதத்தின் நபியவர்களுடைய மிக பிரமாண்டமான ஒரு அம்சம் தான் இஸ்ரா மேராஜ் என்றது. இந்த மெம்பர்ல பல காலங்களாக பேசி வரக்கூடிய ஒன்றுதான் இஸ்ரா மேராஜ், இரவு பயணத்தை. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அல்லாஹ் அந்த இரவு நேரத்தில் மிக அதிசயமாக நபி அவர்கள் எடுத்துட்டு போனதும் இந்த ரஜபுடைய மாதத்துல தான். இந்த ரஜபுடைய மாதத்துல இந்த ரெண்டும் நடந்தது. இஸ்லாமும் நடந்தது, இரவு பயணமும். அந்த மேராஜ் அல்லாஹ் நபிமார்களுக்கு தொழுவிச்சதற்கு பிறகு அல்லாவை சந்திக்கும் தரிசிக்கும் பாக்கியத்தை நபி அவர்களுக்கு கொடுத்ததும் அது இந்த ரஜபுடைய மாதத்தில் தான். இந்த ரஜபுடைய மாதம் தான் எங்களுக்கு ஐவேல தொழுகைய கடமையாக்கி தந்த மாதம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சிறப்படங்கிய மாதம்.
இந்த மாதத்தை நாங்க மிக கண்ணியப்படுத்தணும். நாளைக்கு குறை பார்க்கக்கூடிய அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த நாட்டில் உள்ள எல்லாரும் எங்கெங்க குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதோ, பெரிய பள்ளி, ஜமியத்துல் உலமா, முஸ்லிம் ரிலிஜியஸ் கல்ச்சரல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, இந்த டிபார்ட்மெண்ட் ஊடாக இந்த காரியங்கள் சிறப்பாக நடந்து வருவதை நாங்க அல்லாஹ்வுடைய நியமத்தாக கருதி அதுக்கு நாங்க எப்பொழுதும் உதவியாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த மாதத்துல 2 பிரதானமான விஷயங்கள். ஹபஷாவை, எத்தியோப்பியாவை நோக்கி முஸ்லிம்கள் முதலாவது ஹிஜ்ரத் செய்தார்கள், இடம்பெயர்ந்தார்கள். அந்த நபித்துவம் கிடைச்சி 5வது வருஷத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்கள் எத்தியோப்பியாவுக்கு, ஹபஷனியாவுக்கு அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ருக்கையா, உஸ்மான் அவர்கள் ஹிஜ்ரத் செய்ததும் இந்த ஹபஷனியாவுக்கு தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு ஒரு குடும்பமாக ஹிஜ்ரத் செஞ்சது, அது என்ற மருமகனும் என்ற மகளும் என்ற அந்த சந்தோஷத்தை, கவலையையும், நான் என்ற மகளையும் மருமகனையும் பெறுகிறேன் என்ற அந்த கவலையும் அவர்களுக்கு இருந்தது. இதுலதான் நான் சொன்னது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபித்துவத்தின் 10வது ஆண்டு, அது நபித்துவத்தின் 10வது ஆண்டுல தான் இஸ்ராவும் மேராஜும். சுப்ஹானல்லாஹ், நபி அவர்கள் மக்கால இருக்க அவர்களை அப்படியே நெஞ்ச குழந்து ஜம்சமுடைய தண்ணீரால் அதை கழுவி ஒரு தங்க தட்ட குழந்து நெஞ்சில அதை போட்டு அப்படியே அதை வைத்து அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அந்த பயணத்தை உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானையும் அல்லாஹ் ஹிக்மத்தையும் உள்ளத்துல நிரப்பி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா சிறிய வயதிலையும் அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து செய்ய வைத்தான். முகடை அப்படி நகர்த்தி அது பிறகு அவர்கள் கீழே வந்து இந்த நெஞ்சை பிளந்து அவர்களுடைய உள்ளத்தில ஈமானையும் ஹிக்மத்தையும் அல்லாஹ் குர்ஆனையும் ஹதீஸையும் விளக்கத்தையும் நுண்ணறிவையும் அவர்களுக்கு கொடுத்து அல்லாஹ் தஆலா அந்த சிறப்பான பயணத்தை 1400 வருடத்துக்கு முன்பு இப்படி ஒன்று சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வது சிரமமாக இருந்தது. இன்றைய உலகத்துல, இன்றைக்கு AI ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யுகத்துல அதை விளங்கிக் கொள்றது வெரி சிம்பிளாக மாறிடுச்சு. இன்றைக்கு உலகத்துல எவ்வளவு குறுகிய நேரத்தில் உலக பயணங்களை முடிக்க முடியும் என்ற அந்த உண்மையை இன்றைய சயின்ஸ் நிரூபிச்ச போதும் அன்றைய குர்ஆன் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த சக்தியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த மேராஜும் இஸ்ராவும் இந்த ஈமானிய உணர்வை எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்திருக்கிறது. அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பாக்கியத்தை நசீபாக்கினான். இதுலதான் நஜாஷி மன்னர், ஒரு அஜமி, ஒரு ராஜாவாக மன்னராக இருந்தவர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவான ராயிப் ஜனாசா, மறைவான ஜனாசாவுடைய அந்த சுன்னத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய அந்த நிகழ்வும் இங்கதான் உண்டாகிறது. அதனால் கண்ணியமானவர்களே, முதலாவது நான் ரஜப் மாதத்தை பற்றி ஒரு சிறிய ஒரு குறிப்பை உங்களுக்கு முன்வைத்தேன். அது நாங்க எல்லோரும் ஆயத்தமாகவும் அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சு கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், இந்த ரஜபையும் ஷஅபானையும் எங்களுக்கு பரக்கத்தாக்கி வச்சு எங்களுக்கு ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ் இடத்துல மன்றாடி கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அடுத்து வரப்போகிறது, அதுக்கு நாம் சொல்வது ஷஅபானுடைய மாதம். ஷஅபான் அல்லாஹு தஆலா மிக ஒரு சிறப்பான மாதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் நோன்பு நோக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஷஅபானுடைய மாதம் அமைந்திருக்கு. நபி அவர்கள் சில காலங்களில் பூரா ஷஅபானும் நபி அவர்கள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள் என்ற இந்த தகவலையும் மிக தெளிவாக முன்வைக்கிறார்கள். அதனால் இந்த ஷஅபானுடைய மாதம் மிக சிறப்பான மாதம். நபி அவர்கள் இந்த மாதத்துல நோம்புல தன்னை ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். ஹஜ்ரத் உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் அந்த ஹதீஸ்ல அவர்கள் ஃபகால யா ரசூலல்லாஹ், நீங்க ஏன் இந்த மாதங்கள்ல, இந்த மாதத்துல இப்படி நோம்பு நோட்டுகிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், மக்கள் இந்த ரஜபுக்கும் ஷஅபானுக்கும் இடையில அவர்கள் பராக்காகிவிடக் கூடாது என்ற காரணத்தினாலும் நீங்கள் நோன்பு நோற்பதை காணவில்லை என்று சொன்ன நேரம், மனிதர்கள் ரஜப் ரமதான் ஆகிய 2 மாதங்களுக்கு மத்தியிலும் ஒரு மாதம் ஷஅபான் விடயத்தில் பராமுகமாக இருக்கின்றனர். அம்மாதத்தில் அல்லாஹு தஆலா அன்பால் அமல்கள் உயர்த்தப்படுகின்றன. எனது அமல்கள்
நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் உயர்த்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார். இந்த மாதம் மனிதர்களுடைய அமல்கள் உயர்த்தப்படும் நாள். யசூமு ஷஹரன் அக்ஸரமின் ஷாபான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யசூமு ஷஹரன், ஒரு முழு மாதமும் நபி அவர்கள் நோன்பு நோட்கிறதாக இருந்தால் அது இந்த மாதமா தான் இருக்கும். ஃபஇன்னஹு கான யசூமு ஷஅபான், முழு மாதமும் நோன்பு நோட்பார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். சமய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்துல்லா இப்னு அபி கைஸ் அவர்கள் சொல்வதை தகூலு கான அஹப்பு ஷஹர் இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு ஷஅபான். நபி அவர்கள் ஷஅபானை தொடர்ந்து ரமதானுடைய அந்த நோன்பை நபி அவர்கள் தொழ ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற இந்த நோன்பு நோட்க ஆரம்பித்திருக்கிற அந்த செய்தி மிக முக்கியமாக தரப்படுகிறது. அதனால் இந்த மாதத்துல ஆரம்பத்திலிருந்து அல்லது வளமையாக நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக நோன்பு பிடிச்சு கொண்டு இருக்கலாம். யாருக்கு வழக்கம் இல்லையோ அதை ஷஅபான் அது 15க்கு பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா பக்கிய நிஸ்ஃபு மின் ஷஅபான் ஃபலா தஸூமுஹு, நீங்கள் நோன்பு நோட்க வேண்டாம். யாருக்கு பழக்கம் இல்லையோ, சில மனிதர்கள் இருக்கிறார்கள் முழு 10-12 மாதங்களும் அவர்கள் திங்கள் வியாழன் அல்லது பிறை 13, 14, 15 நோன்பு நோக்கும் பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார். அவர்களுக்கு 15க்கு பிறகும் நோன்பு நோக்க முடியும். ஆனால் யாருக்கு பழக்கம் இல்லையோ அவர்கள் குறிப்பாக ரமதான் வரப்போகிறது என்று 15க்கு பிறகு கடைசி நாள்கள்ல நோன்பு நோக்கிறதுல அது பலவிதமான சந்தேகங்கள் ஏற்படும் என்ற காரணத்தினால இதை அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். 15ஆம் இரவு பற்றி மார்க்க அறிஞர்கள் பல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். வரக்கூடிய வாரங்களில் உங்களுக்கு இதை பற்றி உள்ள சும்மா நிச்சயமாக விரிவாக சொல்லப்படும். அதை ஷாஃபி மதஹபை சேர்ந்த இமாம்களும் இரவு துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய இரவாகும் என்று கூறியுள்ளார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், ஹனஃபி மதஹபை சேர்ந்த இமாம்களும் இப்னு நுஜைம் போன்றவர்களும் இதை வரவேற்றிருக்கிறார்கள். மாலிகி மதஹபை சேர்ந்தவர்களும் இமாம் ஹம்பலி மதஹபை சேர்ந்த அறிஞர்களும் இந்த இமாம் இப்னு தைமியா போன்றவர்களும் இந்த 15ஆம் இரவு அது இபாதத்துல துஆவுல தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் வீடுகளை அலங்கரித்து துஆ செய்து அல்லாஹ் இடத்துல மன்றாடி தொடர்ந்து இந்த மாதம் வரக்கூடிய ஷாபான்ல முடியுமான நோன்புகளை பிடிச்சு அதிலையும் திங்கள் வியாழங்கள்ல அல்லாஹ் இடத்துல மன்றாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்க ஏற்படுத்திக் கொள்ளணும். எங்களோட அமல்கள் அல்லாஹ் இடத்துல சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இது அமைந்திருக்கிறது என்ற காரணத்தினால் இதுல நாம் கட்டாயப்படுத்த வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும். இதை கொண்டு அல்லாஹுடைய நெருக்கம் ஏற்படும். கண்ணியமானவர்களே, நான் ஓதிய குர்ஆனுடைய திருவசனம் இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி, நிச்சயமாக மூமின்கள் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டு ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி சும்ம லம் யர்தாப், அது பிறகு அவர்களுக்கு மார்க்க விவகாரங்களில் எந்த சந்தேகம் இல்லாம ஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ், உடலாலும் பொருளாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் பாடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தீனுக்காக செலவழிப்பார்கள், அதுக்காக உழைப்பு முயற்சிகள் செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தீன ஹயாத்தாக்குவதற்காக வேண்டி தன் உடலாலும் பொருளாலும் இதுக்காக அர்ப்பணிப்புகள் செய்வார்கள். உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், அவர்கள் தான் உண்மையாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். கண்ணியமானவர்களே, ஈமான் என்பது மிக பிரதானமானது. இன்னமல் முஃமினூன், அல்லாஹ் தஆலா சொல்கிறார், மூமின் என்றால் யார்? அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி. ரஜபுடைய சிறப்பு, ஷஅபானுடைய சிறப்பு, ரமதானுடைய சிறப்பு, ஜுல்காதா ஜுல்ஹிஜ்ஜாவுடைய சிறப்பு, முஹர்ரமுடைய சிறப்பு, இதெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு தர. இடையில ஷவ்வால் வருகிறது, அதிலையும் என்ன 6 நோன்பை பிடித்து அல்லாஹ்வுடைய நெருங்குறதுக்கு அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மாதத்திலையும் அல்லாஹ் அடியார்களுக்கு நெருங்குறதுக்குள்ள வழிகளை தந்திருக்கிறார். அதனால ஈமான் என்ன? அல்லாஹ் ரசூலுடைய மீது, அல்லாஹ் மீது ஈமான், ரசூலுடைய ஈமான். அதுல குர்ஆன் அதிகமாக பேசியிருக்கக்கூடிய ஒன்றுதான் தொழுகை. நீங்க எல்லாரும் தொழுகையில கவனம் செலுத்தணும். ஐவேல தொழுகை ஜமாத்தோட தொழணும், மஸ்ஜிதுக்கு வந்து தொழுகணும். தொழுகை ஒரு தனி அமல். அது மேராஜில் அல்லாஹ் கடமையாக்கியது. அல்லாஹ் இஸ்ராவுடைய சந்திப்புல 50 கொடுத்து 5 தந்திருக்கிறது. தொழுகை கொண்டு பொறுமை சொல்லும் உதவி தேடுங்கள் சொல்லி. மழை பெய்தா அதுக்கு தொழுக, மழை இல்லையா அதுக்கு தொழுக, அச்ச பயமா அதுக்கு தொழுக, அதே நேரத்தில் வறட்சியா அதுக்கு தொழுக, ஜனாதாவா அதுக்கு தொழுக, பெருநாளா அதுக்கு தொழுக, உபகையாவுடைய அந்த பெருநாளா அதுக்கு தொழுக, தனிப்பட்ட வாழ்க்கையில சலாத்துல் ஹாஜா
மனிதன் தேவை நிறைவேற்றிக் கொள்ளணுமா? 2 ரக்காத் தொழுது அனஸ் இப்னு மாலிக் தொழுகிறார்கள் என்னத்துக்கு? தோட்டத்தில் மழை பெய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி 3வது முறை பெண் தொழு சலாம் கொடுக்கும் பொழுது அவர்களோட தோட்டத்தில் மாத்திரம் மழை பெய்கிறது. வேலைக்காரர் அனுப்பி பார்த்தார்கள், எங்கேயும் இல்லை, உங்களோட தோட்டத்துக்கு மட்டும்தான் மழை. சஹாபாக்களோட உள்ளத்துல தொழுகை என்றால் அதை கொண்டு எல்லா விஷயத்தையும் நிறைவேற்ற முடியும். அதனாலதான் அல்லாஹ் சொல்லுகிறான், பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி செய்யுங்கள். அல்லாஹ் நபி அவர்களே மக்கால இருந்து பைத்துல் மக்தஸுக்கு இன்றைக்கு அந்த மஸ்ஜிதுக்காக எங்களுடைய இந்த உலகத்துல வாழக்கூடிய 3ல் 1 4ல் 1 முஸ்லிம்களுக்கு குரல் கொடுக்கக்கூடியவர்களாக அந்த மஸ்ஜிதை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி போராடி கொண்டிருக்கும் அந்த மக்களுக்காக வேண்டி நாங்கள் எல்லாரும் கடமைப்பட்டிருக்கிறோம். தனிமையில கூட்டாக துஆ செய்து அல்லாஹ் இடத்துல தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்து மன்றாடி அதுல போய் அல்லாஹ் எங்களுக்கு தொழக்கூடிய பாக்கியத்தை தரணும் என்பது. கண்ணியவான்களே, இந்த நிலைமை உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கணும் எப்பொழுதும். அல்லாஹ் தஆலா அதான் சொல்கிறான், இன்னமல் முஃமினூல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி ثم لم يرتابوا. அதுக்கு சந்தேகம் இருக்கு. குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் சந்தேகம் இல்லாம செய்யும். நபி அவர்கள் சொன்னார்கள், தேன் குடிங்க, குடிச்சது அவசியம் மௌத்தால போகுது, மறுவ குடிங்க, மறுவல குடிங்க சொன்னார். கடைசி சதகுல்லா கதபத்னு அகி, அல்லாஹ் உண்மையை சொல்லி இருக்கிறான். தேன்ல ஷிஃபா இருக்குது, தேன்ல கியூ இருக்குது, நீங்க நம்பிக்கையோட குடிங்க, அல்லாஹ் சுகம் தருவான். திருடு நடக்குது வீட்டுக்குள்ள 3 நாள். அபூ ஹுரைரா என்ன நடந்துச்சு? யார சொன்னா, கள்ளன் வந்தான், திருடினான், என்ன செஞ்சான்? அவன் இப்படி செஞ்சான். கடைசியில அவன் சொன்னான், அபூ ஹுரைரா நீங்க ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா எனக்கு இதுக்கு வரையலாது. என்னன்னு கேட்டா, ஆயத்துல் குர்சி ஓதினால் இந்த வீட்டுக்கு எனக்கு வரையலாது. செக்யூரிட்டி எல்லாம் லாக் பண்றதெல்லாம் 2வது. முதலாவது ஆயத்துல் குர்சியின் மீது அல்லாஹ் அப்படி நம்பிக்கை வரணும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சி ஓதுங்க. இரவையில கதவை மூடக்குள்ள தாய்மார்கள் சகோதரிகள் பிஸ்மில்லா சொல்லி ஆயத்துல் குர்சி ஓதி மூடுங்க. ஒரு யானை வருகிறது ஒரு வீட்டுக்குள்ள, ஒரு சஹாபி ஆயத்துல் குர்சி ஓத மறந்துட்டார்கள். அந்த யானை அப்படி சின்னதாகி அது ஜன்னல் வழியாக நுழையுது. அது ஷைத்தான், ஜின். ஆயத்துல் குர்சி ஓதினாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு பிறகு வர முடியல. நபி அவர்கள்ட்ட வந்து சொன்னாங்க, இது சஹீஹ் புகாரில இந்த ஹதீஸ் பாடம் பதிவாக இருக்கிறது, சஹீஹான ஹதீஸ். 3 நாள் வீட்டுக்கு வந்த ஷைத்தான், அந்த ஷைத்தானை சொல்லிட்டு போகிறான், நீங்க ஆயத்துல் குர்சி ஓதல்ல, நான் வீட்டுக்கு வந்து களவாண்டேன்னு சொன்னாங்க. 3வது நாள் நபி அவர்கள்ட்ட போய் சொன்ன நேரம், சதகல்லாஹ் கதவல் சதகல் கதூ. நபி அவங்க சொன்னாங்க, நீங்க அவன் திருடினது உண்மை, அவன் சொன்னது உண்மை, அவன் பொய்யன்னு சொன்னான். சதகல் கதூ. நீங்க ஆயத்துல் குர்சி, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅகுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ ஃபில் அர்ض் மன் தல்லதீ யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما العلي العظيم. இந்த ஆயத்துல் குர்சி ஒவ்வொரு பாடமாக தொழுகைக்கு ஓதுங்க, வீட்டுல ஓதுங்க, ஓத வைங்க. கடைசி குல் சூறாக்கள் 3ம் கட்டாயம் ஓதப்பட வேண்டும். அதனால 1 மாதம் தான் இருக்குது, ரமதான் நெருங்கி கொண்டிருக்குது. இந்த 1 மாதத்தையும் இபாதத்துல, துஆல, தக்வால, தௌபால, இஸ்திக்ஃபார்ல விட்டு கொடுக்கல. ஒரு கடைசி வசியத்தாக எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன், என்ன பிரச்சனை இருந்தாலும் டயலாக், கலந்துரையாடல், பேச்சுவார்த்தை, அதுதான் தீர்வு. இந்த 12-10 வருஷம் 14 வருஷமாக இலங்கை முஸ்லிம்களுக்கு நடந்த அநியாயம் எல்லாருக்கும் தெரியும். அதுல நாங்க எடுத்த ஒரு முடிவு, நாங்க விவாதம், தர்க்கம், சண்டை, பிளவு, பத்வாக்கு போக மாட்டோம். நாங்க அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சு கொண்டு அதுக்குள்ள பொறிமுறைகளை கையாண்டி பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வோம் என்ற முடிவுக்கு வந்தோம். அல்லாஹ் நமக்கு அதுல வெற்றி தான் இருக்கிறார். பேச்சுவார்த்தை கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுல இமோஷன் ஆகாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியால பேச்சுவார்த்தைக்கு தான் அழைச்சாங்க. கண்டிஷன் கடுமையாக போட்டாங்க. அந்த கண்டிஷனை கொஞ்சம் சகிச்சு கொண்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபப்பட்டாங்க, இப்படி செய்றீங்க, அப்படி செய்றீங்க, நபியை நீங்க உண்மையான நபியா என்று கேட்டாங்க. அதட்டினாங்க. சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அன்றைக்கு நான் நபியை அதட்டினேன் அல்லவா,
கோவப்பட்டேன் அல்லவா, அதை நான் வருந்தி 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 அழுது தௌபா செஞ்சு தௌபா என்ற மௌத்து வரைக்கும் நான் அதிலே கழிச்சு கொண்டிருக்கிறேன். சில நேரம் பெரிய மனிதர்கள் மூத்தவர்களோட விவாதம், தர்க்கம், பேச்சுவார்த்தை இதுகளுக்கு போட்டுருவாங்க. கண்ணை பொத்தி கொண்டு சொல்ற விஷயங்களை சில விஷயத்துல கேட்டு நடக்கிறதுல நம்ம பெரிய வெற்றி. அதனால உங்களோட இருக்கிற பாசத்துக்கு நான் சொல்கிறேன், இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும், ஐக்கிய நாட்டு சபைக்கும் போயிட்டு இதே தான் சொன்னோம், உலகத்துக்கும் இதை தான் சொல்கிறோம், இந்த யூதர்களுக்கும் இதை தான் சொல்கிறோம். நீங்க அக்கிரமம் செய்து அநியாயம் செய்து ஒரு நாளும் நீங்க வெளியில வெற்றி அடைய என்று பார்க்கலும், ஒரு நாளும் இந்த சுயநிசவாதத்துல நீங்க வெற்றி அடைய முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு உதவியை தர போறது இல்ல. ஆனா எங்களுக்கு சில வெளியில உயிர்கள் பறி போறதாக இருக்கும், அதை நாங்க சகிச்சுக் கொள்வோம், அதுக்குள்ள பரிகாரங்களை தேடுவோம். அதே நேரத்தில் பேச்சுவார்த்தை ஊடாக இதுக்கு நல்ல முடிவுகளை அல்லாஹ் தஆலா தருவான் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் எல்லோருக்கும் நான் பணிவாக இதை வேண்டிக் கொள்கிறேன். உங்களோட கூட்டு வாழ்க்கையாக இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், மஸ்ஜிதாக இருக்கலாம், அமைப்பாக இருக்கலாம், ஜெமித்துலமாவா இருக்கலாம், உலகத்தில் இருக்கக்கூடிய எதாக இருக்கலாம், பேச்சுவார்த்தைக்கு போங்க. அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடியதை உட்காருங்க, பேசுங்க. ஒரு நாள், 2 நாள், 1 மாசம், 2 மாசம், 1 வருஷம், 2 வருஷம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியால 6ஆம் வருஷம் வந்துட்டு திரும்பி போனாங்க. அது பிறகு அல்லாஹ் ஹுதைபியாவை கொடுத்தான். அல்லாஹு அக்பர். அது பிறகு 7ஆவதுல உம்ரா செஞ்சுட்டு திரும்பி போனாங்க. அது ஒரு 10ஆம் 9ஆம் வருஷத்துல நபி அவங்க மக்காவை கைப்பற்றினாங்க. 2-3 வருஷம் சகிச்சு கொண்டாங்க. 10ஆவதுல ஹஜ்ஜத்துல் வதாவை செஞ்சு உலகத்திற்கு வழிகாட்டினாங்க. இந்த பாருங்க, உயிர் கொள்றது அல்ல, கண்டுபிடிக்கிறது அல்ல எங்களோட முறை,